சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு வீடியோ. அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர்கிட்ட வருது. ஆனால் எல்லாத்தையும் எதை பகிர்றது எதை பகிராமல் விடுறது அப்படின்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, இந்த காசுகளை வாங்கி போட்டு ஏமாத்துகிறது ஒரு தன்மை, சீட்டு பிடிச்சிட்டு ஏமாத்துறது இன்னொரு தன்மை, ஆனால் கூட இருந்து விட்டு முதுகில் குத்துறது அப்படின்றது இன்னொரு தன்மை. அப்படியான ஒரு சம்பவம் தொடர்பாக தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது தன் சொந்தமாக தொழில் துவங்குவதற்கு வங்கியில் கடன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த காசை இது வரைக்கும் திருப்பி கொடுக்கல. என்னென்னா இப்படிப்பட்டாக்களை நம்பி நாங்கள் காசு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் ஒரு பெரிய பகிர்வோடு தந்திருக்கிறாரு. வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. இது போல் உங்களுடைய பகிர்வுகளும் பகிரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் 0033 751 என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்கள் குரல் பதிவாக அனுப்புங்க. நிச்சயமாக நான் உங்களுடைய பகிர்வுகளை பகிர்றேன். ஃப்ரான்ஸில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒற்றுமையாக இருந்த நண்பர்கள் கூட்டம். அது நான் ஏற்கனவே இன்னும் ஒரு 1-2 வீடியோக்கள் இது சம்மந்தமாக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒரு நட்பு, அந்த நட்புகள் இன்றும் வளர்த்து விட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள், கீழே இழுத்து விட்டவர்களும் பலர் இருக்கிறார்கள். வளர்த்து விட்டவர்களோடு மீண்டும் துணையாக நின்று பயணிப்பவர்கள், நட்பு ரீதியாக பயணிப்பவர்கள், இன்னமும் அவர்களோடு உறவாகி கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், உங்களோட பயணித்த ரூம்மேட், அது பெண்களும் ஒன்றாக இருந்து ரூம்மேட்டாக இருந்திருப்பாங்க, ஆண்கள் ரூம்மேட்டாக இருந்திருப்பாங்க. இப்படி ரூம்மேட்டாக இருக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்பு, அதாவது சொன்னீங்கன்னா இப்போ ஒருத்தர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு நபர் இருப்ப, இன்னொரு மன்னர் இருக்கும், இன்னொரு ஆள் மட்டக்களப்பு இருக்கும், இன்னொரு ஆள் திருவோணமலை இருக்கும், இன்னொரு ஆள் புத்தளம் இருக்கும், இன்னொரு ஆள் வவுனியா இருக்கும். ஆனால் எல்லாருமே நட்பு ரீதியாக பின்னி பிணைந்து போய் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் இந்த நண்பர்கள் அவர்களுடைய சகோதரிகளை திருமணம் முடிச்சிருப்பார்கள். இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்படியே இருக்கின்ற பொழுது, இந்த நண்பர்கள் ஒன்றா இருக்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் உயர்த்தி விடுவது அப்படின்றது எனக்கு தெரியும். இந்த 2009க்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் இங்கே ஃப்ரான்ஸில் வீடுகளில் ஒன்றா இருந்த ரூம்மேட்ஸுகள் பார்த்திங்கன்னா செஞ்ச விஷயம் அது சொல்லிலடங்காத நட்பு. அந்த நட்புகள் இன்னும் இருக்கிறது, இன்னும் நீடிக்கிறது. எனக்கு கூட இன்று வரைக்கும் சில நட்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த நட்புகளில் வளர்த்து விட்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் அவரை இழுத்து விட்டவர்களும் பலர் இருக்கிறார்கள். இந்த வளர்த்து விட்ட ஒருவரை இழுத்து விட்ட சம்பவம் தொடர்பாக தான் இந்த வீடியோ பேச போகிறது. குறிப்பிட்ட நபர் இது சம்பந்தமாக தன்னுடைய தகவல்களை வழங்கி இருக்கிறாரு. வீடியோக்குள்ளே போவதற்கு முன்பதாக இந்த தகவலை கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் தொடர்ந்தும் பேசுவோம். அண்ணா, மற்ற இன்னொரு விஷயத்துல உங்களுக்கு நான் பதிவுறேன்னா, என் வைஃப் நான் கல்யாணத்துக்கு முதல் அவியல் 4-5 பிள்ளைகள் உண்டா இருந்தவியல். அப்ப எல்லாரும் அப்ப நான் எல்லாம் கல்யாணம் கட்டி போயிட்டோம். அதுல ஒரு பிள்ளையோட பேர் பேரை மறந்துட்டேன். அப்ப எல்லாரும் கல்யாணம் கட்டி போன பிறகு ரமா என்னோட தொடர்பு எடுத்து, தாங்கள் ஒரு சுய தொழில் ஒன்று தொடங்க போறோம் என்று சொல்லி போட்டு என்ன கேட்டுச்சினம் ஒரு கரடி ஒன்று செய்தாங்க. எடுத்து கொடுத்தேன். கரடி எடுத்து கொடுத்து 2014ஆம் ஆண்டு எடுத்து கொடுத்தேன். 2014ஆம் ஆண்டு எடுத்து கொடுத்தேன் 10,000 யூரோ. அது 5,000 யூரோ என்ற சொந்த காசு. 5,000 யூரோ கரடி எடுத்து கொடுத்தேன். இப்ப என்னோட எந்த தொடர்பும் இல்லையா. தமக்கு ஒன்று சுவிஸ்ல இருக்கிற தமையன் லண்டன்ல, ஒரு தமையன் லண்டன்ல, ஒரு தமையன் கனடால அச்சுவலியை சேர்ந்தாங்க. இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முதல் தான் நான் அறிஞ்சேன். எப்படி அறிஞ்சான்னு சொன்னா, அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, குடி குடிச்சு மனுஷோட சண்டையாம் அவன் மோசம் போயிட்டான். 3 மாசத்துக்கு முதல். அப்ப இதையும் நீங்க ஒருக்கா பதிவிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. என் பேர் நான் வவுனியாவை சேர்ந்த என் பேர் பிலிப். சரி, அந்த அண்ணா பிலிப் அவர் தந்த தகவலின் அடிப்படையில் இந்த வீடியோ பகிர்றார். அதாவது குறிப்பிட்ட சகோதரருடைய மனைவி இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கின்ற பொழுது நண்பிகளாக எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க.
சேர்ந்திருக்கின்ற பொழுது எல்லாருமே 5 பேர் ஒன்றா இருக்கிறாங்க. எல்லாரும் திருமணம் முடித்து தங்க பாட்டில் ஒவ்வொருவராக பிரிஞ்சு போகிறாங்க. ஆனால் அந்த நட்பு தொடர்ச்சியாக பயணிக்கிறது. அந்த குறிப்பிட்ட நட்புகள், அதாவது அந்த மனைவியினுடைய நண்பர்களில் ஒரு நபர், அவருடைய சொன்ன பேர் நபர் ஒருவர் ராமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து இவரோட தொடர்படுத்தி தான் வந்து சொந்தமாக ஒரு தொழில் துவங்க போகிறேன், எனக்கு தொழில் துவங்கிறதுக்கு வந்து நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது இவர் வந்து தன்னிடம் இருக்கிற பணத்தையும் வச்சுக்கொண்டு இங்கே இருக்கின்ற தனியார் வங்கி ஒன்றில் வந்து கிரெடிட்டும் எடுத்து வந்து இவர் கொடுக்குறாரு. யாருக்குன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட நபருக்கு, இப்போ அதாவது அந்த மனைவியினுடைய நண்பிக்கு பணம் கொடுத்ததுக்கு அப்புறமாக தொழில் துவங்குறாங்க. தொழில் நல்லா போகிறது. தொழில் நல்லா போய் கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த மனைவியினுடைய நண்பியினுடைய கணவர் வந்து அளவுக்கு அதிகமான மது போதைக்கு அடிமையாகிறார். அது மதுபோதைக்கு அடிமையானது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை வந்து வீண் விரயம் செய்கிறாரு. மதுவுக்கு அடிமையாகி அந்த பணத்தை விரயம் செஞ்சு அது மட்டும் இல்லாமல் அவருடைய உயிர் வந்து பிரிக்கிறது. அவர் வந்து இப்போ இந்த உலகத்தில் இல்லை. இவருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியாது. இந்த அண்ணாக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. இவர் காசு கொடுத்துட்டார். அதுக்கப்புறமா இவர் பிரச்சனை பட்டுக்கிற அவையிலோட காசை தர சொல்லி கேட்டுக்கிறார். இவர் காசு கொடுக்கல. அதுக்கப்புறமா இவரும் கேட்டு அதுக்கப்புறம் பொலிஸில் போயிட்டு போத்து பிளான் போட்டு இதுக்கு என்ன நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக எடுத்தும் அதுக்கான எந்த விதமான தீர்வும் இல்லை. அப்படி இருக்கின்ற போது இந்த அண்ணாவினுடைய காசு வந்து கிடைக்கல. இதில் 5000 ரூபா வங்கியில் எடுத்த கடன், 5000 ரூபா இவர் தன்னுடைய உழைப்பை கொடுத்துருக்கிறாரு. வங்கியில் எடுத்த கடனை இவரே கட்டி முடிச்சுக்கிறாரு வட்டியோடு சேர்த்து. இன்று வரைக்கும் அவர்கள் எந்த விதமான பணமும் கொடுக்கல. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த அண்ணா வந்து இப்போ தான் அறிஞ்சிருக்கிறார். என்னென்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட சகோதரியினுடைய கணவர் வந்து அளவுக்கு அதிகமான மதுவுக்கு அடிமையானதால் அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை வந்து அறிஞ்சது மட்டும் இல்லாமல் இவருடைய பணம் வந்து அப்படியே இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா என்கின்ற கேள்விக்குறியோடு இவர் இருக்கிறாரு. அவர் அந்த குறிப்பிட்ட அந்த சகோதரியினுடைய விசாவிலிருந்து வித்தல் கார்டிலிருந்து அவங்களோட தனிப்பட்ட தகவல் எல்லாமே வந்து என்னோட பயந்துருக்கிறார். அண்ணா இது ஆதாரங்களாக இருக்குது பாருங்க, பொத்து பிளான் போட்ட பொலிஸ் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு நான் வேணும்னா அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டு முகவரியிலேருந்து வேணும்னா நீங்கள் வாங்க நேராக கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து இதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போக விரும்பலை. ஆனால் ஒரு தொழில் நிறுவனம் துவங்குகின்ற பொழுது ஒருவர் உதவி செய்கிறார் அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த காசை வந்து கொடுக்கணும். அல்லது குறிப்பிட்ட சகோதரருடைய தொலைபேசி அழைப்புக்கு வந்து பதிலளித்து நான் இந்த காசை வந்து இந்த நாளை தருவேன் அப்படின்றத சொல்லணும். இப்போ இவ்வளோ காலம் இவ்வளோ பிரச்சனைப்பட்டு பொலிஸில் போயிட்டு பொத்து பிளான் போட்டு எல்லாத்துக்கு அப்புறமா வந்து இந்த காசு கிடைக்குமா அப்படின்றது இன்னொரு கதை. ஏன்னு சொன்னால் பொலிஸில் போய் பொத்து பிளான் போட்டு அது கேஸ் பெருசாகி பொலிசுக்குள்ளால் போனால் அது யாராக இருந்தாலும் ஓகே, நீ பொலிஸுக்கு போய் பொத்து பிளான் போட்டாலும் நீ இந்த காசை வேண்டதை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு முரண்படுவார்களை ஒழிய அவர்கள் யாருமே வந்து இந்த பணத்தை கொடுக்க போகிறது இல்லை. இப்போ இந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உழைப்பு 5000 ரூபா கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் வங்கியில் கடன் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த வங்கி கடனை கட்டியிருக்கிறாரு. இவர்களிடம் எந்த விதமான பதிலும் இல்லை, தொலைபேசி அழைப்படுத்த பதில் இல்லை. இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து அவர் வந்து மன ரீதியாக உடைஞ்சிருக்காரு. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அவர் 4-5 வேலை செய்து கொண்டே இருக்கிறாருன்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நபர் தன்னுடைய உழைப்பை வந்து கொடுத்து போட்டு அதுக்கான அதை வந்து திருப்பி கிடைக்கல அப்படின்றது நிச்சயமாக வேதனைக்குரிய ஒரு வழி. ஆனால் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் இவர்களோடு முரண்படுறதுக்கு அப்புறமாக தொடர்பு இல்லை. ஆனால் அவருடைய கணவர் இறந்த விஷயம் வந்து இவர்களுக்கு தெரியாது. இப்போ தான் இவர்களுக்கு தெரியும் வந்து அவர்களுடைய கணவரும் வந்து இறந்து விட்டார் அப்படின்ற போது இப்போ இவர் இது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறாரு. காசை எப்படி கேட்குறது? ஒரு கணவரை இழந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் காசை கேட்க இயலாது. ஏன்னு சொன்னால் தொழில லாபமாக நஷ்டமாக தெரியாது. ஆனால் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இப்போ இவர் வந்து குழம்பி போய் நிற்கிறார். அப்போ இவர் என்னோட சொன்னாரோ, அண்ணா தம்பி இந்த பயிரை வந்து பயந்து விடுங்க அப்படின்னு சொல்லி என்னோட வந்து சொன்னதுக்கப்புறமா இந்த பயிரை நான் பொது வழியில் பயந்து விடுறேன். ஆனால் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், இந்த நாங்கள் எல்லாருமே காசை வந்து வட்டிக்கு தான் தாராங்க. அது வட்டி இல்லாமல் தருவாங்க. சிலர் வட்டிக்கு தாராங்களோ வட்டி இல்லாமல் தாராங்களோ கை நீட்டி காசு வாங்கினாங்க. அதை வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய கடப்பாடு எல்லாருக்குமே இருக்கிறது. அது என்ன பிரச்சனை தான் பரட்டும், நீங்கள் தலை மூழ்கின்ற பிரச்சனை கூட தான் பரட்டும். எனக்கு கூட தனிப்பட்ட ரீதியில் நான் பொது வழியில் சொல்கிறது இல்லை. நான் ஒரு தொழில் ஒன்றை தொடங்கி நட்டப்பட்டு நடுவிதான் நிற்கிறேன். ஆனால் காசு வேண்டி நாக்கிற காசை கொடுக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்குது. இன்றைக்கும் தொலைபேசி யாராவது எடுத்தால் நான் அதுக்குரிய பதிலளிப்பேன். என்னென்னு சொன்னால், நான் காசு கொடுக்கணும். கை நீட்டி காசு வாங்கினா அதே மாதிரி திருப்பி கொடுக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் தொழில் துவங்குற நீங்கள் காசு ஒருவரிடம் கை நீட்டி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அதை திருப்பி கொடுக்க வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அது எனக்கு
கணவர் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு எதாவது நடக்கலாம், அல்லது உங்களை தொழில் ரீதியாக நடக்கலாம், அது எது வேணுமா இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கின்ற வார்த்தைகளை மட்டுமே நம்பி உங்களுக்கு வந்து பணம் தந்தவர்களை வந்து ஏமாத்தாதீங்க. ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு தான். சரி, வட்டி தான் கொடுக்க முடியாவிட்டாலும் அவங்களோட முதலையாச்சும் திருப்பி கொடுங்க அப்படின்றதான் இந்த வீடியோவினுடைய ஒரு நோக்கம். வீடியோ பார்க்குறார்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.